நல்ல பஜ்ஜியாக கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வீட்லேயே எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 150 கிராம் டார்க் சாக்லேட் கூட 75 கிராம் வெண்ணெயை இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. கொஞ்ச நேரத்திலே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் கரண்டி வச்சு கலந்து எடுத்துருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரிப்பு வச்சுட்டு 3/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து ஜலிச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப்பு சீனியை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டையை அடித்து எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு கரைச்சி வச்சிருக்க சீனி பவுடரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ப்ரௌனிக்கு பேட்டர் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேயில் பேக்கிங் சீட் வச்சுட்டு அதில் இந்த மாவை ஊற்றிட்டு விருப்பப்பட்டால் உள்ள சாக்லேட்டையும் வச்சுட்டு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண குக்கருக்குள்ளே வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரௌனி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்